வணக்கம் நேயர்களே. இன்று மே 8 2026 வெள்ளிக்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். வன்கவர்வு முடிவு, தடுப்பூசி நிதி நெருக்கடி, சீனப்பெண் காவலில். இனி விரிவான செய்திகள். வன்கவர்வு முடிவு. மே 8 1945 இரண்டாம் உலகப்போர் முடிவுக்கு வந்து 81 ஆண்டுகள். ஜெர்மனிய வன்கவர்வில் இருந்து நோர்வே விடுபட்டதை இன்றைய நாள் நினைவூட்டுகிறது. கொடியேற்றம், அணிவகுப்பு உரைகளுடன் போர் வீரர்களுக்கு மதிப்பளிக்கப்பட்டது. தடுப்பூசி நிதி நெருக்கடி. கருவுற்றோருக்கும் முதியோருக்கும் இலவச தடுப்பூசி தர நோர்வே அரசு திட்டமிட்டுள்ளது. ஆனால் பல மில்லியன் குரோனர் செலவாகும் என்பதால் யாருக்கு முன்னுரிமை என மறு ஆய்வு நடக்கிறது. சீனப்பெண் காவலில். நோர்வேக்கு எதிராக உளவு பார்க்க முயன்றதாக ஐயப்படும் சீனப்பெண் ஒருவர் 4 கிழமை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் தங்கியிருந்த 2 வீடுகளிலும் ஆய்வு நடந்தது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.